தூதர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நேரலையில் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. தற்போது ராணுவ தலைமை தளபதி நாளை ஸ்ரீநகர் செல்ல இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். பல்வேறு முக்கிய முடிவுகள் மத்திய அரசின் ஆலோசனைகளுக்கு பிறகு எடுக்கப்பட்டு வரும் நிலையில் நாளை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நேரடியாக பார்வையிட்டு அந்த சம்பவம் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற பஹல்காம் இடத்தை நேரடியாக பார்வையிடுவதற்காக இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதியான உபேந்திர திரிபாதி நேரடியாகவே அங்கு செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மட்டுமல்லாமல் மேற்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தினுடைய அந்த தலைவர்களும் இந்த நேரடியாக பார்வையிட்டு அந்த என்னென்ன விவகாரங்களை அவர்கள் செய்ய வேண்டும், பாதுகாப்பு எவ்வாறு அதிகரிக்கப்பட வேண்டும், தற்பொழுது உள்ள தேடுதல் வேட்டைகளுடைய அந்த ஒரு எவ்வளவு ஆபரேஷன்ஸ் எவ்வளவு திறமையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு அவர்கள் ஆலோசிக்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புல்வாமா, அனந்த்நாக், பஹல்காம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களை பொறுத்தளவில் தீவிரவாதிகளுடைய அந்த தேடுதல் வேட்டை என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் 144 தடை உத்தரவுகளையும் அந்த மாநிலம் முழுவதுமே அமல்படுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்திய ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரி நாளை நேரடியாகவே அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது டெல்லியை பொறுத்தளவில் பல்வேறு முக்கிய முடிவுகள், குறிப்பாக சற்று நேரத்திற்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகிய 2 பேருமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பஹல்காம் விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, கூடுதலாக என்னென்ன விவகாரங்களை கையாள உள்ளது என்பது தொடர்பான விளக்கத்தை அவர்கள் வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது இங்கே அதாவது சவுத் பிளாக்கில் அமைந்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அலுவலகத்தில் தற்பொழுது முக்கியமான ஆலோசனைகள் என்பதும் நடைபெற்று வருகிறது. வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்பொழுது ஒவ்வொரு நாடுகளுடைய தூதர்களாக அழைத்து அவர்களை தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான ஒரு விளக்கத்தை வழங்கி வருகிறார். தற்பொழுது நம்மால் காட்சிகளில் ஜெர்மன் நாட்டினுடைய தூதர் அவருடைய அந்த கார் தற்பொழுது வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் மட்டுமல்லாமல் குறிப்பாக G20 நாடுகள், ஒட்டுமொத்தமாக G20 நாடுகள் அவை மட்டுமல்ல ஐநா சபையினுடைய முக்கிய அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுக்கான ஒரு விளக்கத்தை இன்று தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த சந்திப்பின் பொழுது வெளியுறவுத்துறையுடைய செயலர் மற்றும் வெளியுறவுத்துறையுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் வழங்கி வருகிறார்கள். இவை மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்த ஒப்பந்தங்கள் என்பது 2 நாடுகளுக்கும் இடையே ரத்து செய்யப்படும் பொழுது ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது, பாகிஸ்தான் எதிரான ஒரு கடுமையான நடவடிக்கைகள் ஏற்படும் தாக்கத்தை எவ்வாறு கையாள உள்ளது என்பது தொடர்பான ஆலோசனைகளையும் அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது ஆலோசித்து வருகிறார்கள். மிக முக்கியமாக அனைத்து உலக நாடுகளும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்த போராட்டத்தில் இந்தியாவிற்கு துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் மற்ற நாடுகளுடைய தூதுவர்களுக்கு தற்பொழுது விளக்கம் அளித்து வருகிறார்கள். இந்த தூதுவர்களுடைய சந்திப்பு நிறைவிற்கு பிறகு இவர்கள் மிக முக்கியமாக மற்ற நாடுகளை சார்ந்த அதிபர்கள், பிரதமர்களிடம் நேரடியாகவே இந்த கருத்துக்களையும் அவர்கள் விளக்கி இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கோருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக இந்த பஹல்காம் விவகாரத்தை பொறுத்தளவில் அடுத்தடுத்த ஒரு உத்தரவுகள் என்பது தற்பொழுது பாகிஸ்தானுடைய அந்த தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய ஆலோசனைக்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் அதனுடைய தாக்கம் இந்தியாவில் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்று இரவு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோரிடையே இன்று இரவு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த ஒரு போராட்டத்தில் இந்தியாவிற்கு மற்ற நாடுகள் துணை நிற்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஒரு விளக்கம் என்பது அமெரிக்கா, இங்கிலாந்து, குரோஷியா உள்ளிட்ட பெரிய நாடுகள் முதல் சிறிய நாடுகள் வரை இந்தியாவில் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த தூதரகம் அமைந்துள்ளதோ அவர்கள் அனைவரையுமே அழைத்து விளக்கத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வழங்கி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பஹல்காம் துப்பாக்கி பொறுத்த அளவில் இந்த தீவிரவாத செயல்பாட்டில் ஈடுபட்ட அனைவருக்கும் ஒரு தக்க பதிலடியை, நினைத்து பார்க்காத பதிலடியை தருவோம் என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி இன்று பிற்பகல் பேசிய பொழுது கூறியிருந்த நிலையில் அதற்கான ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 6 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சியினுடைய கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக செய்து முடிக்கப்பட வேண்டிய பல்வேறு செயல்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு விரிவான பிரசன்டேஷனையும் இன்று நடைபெறவுள்ள அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் விளக்க உள்ளார். பாலா.
சுசித்ரா, மிக முக்கியமாக பாகிஸ்தான், அதாவது சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தொடர்பாகவும் பல முக்கிய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தி ஒன்றையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படும் என ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்திருக்கிறார். பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கையில் பிரதமர் மத்திய அரசுக்கு நிச்சயம் துணை நிற்போம் என்றும் ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் சர் எச்என் மருத்துவமனையில் இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கையில் பிரதமர் மற்றும் மத்திய அரசுக்கு துணை நிற்போம் என்றும் முகேஷ் அம்பானி அறிவித்திருக்கிறார். சுசித்ரா, மிக முக்கியமாக இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் சிந்து நதி ஒப்பந்தத்தினுடைய ரத்துக்கு பதிலடியாக சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது பாகிஸ்தான். இது தொடர்பாகவும் இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பாலா, அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இந்த ஷிம்லா ஒப்பந்தம் என்பது பார்க்கப்படுகிறது. அதாவது அமைதியான முறையில் ஒரு ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மட்டுமே இரு நாடுகளும் எந்த ஒரு விவகாரத்தையும் கையாள வேண்டும், மிக முக்கியமாக எல்லைப்புற விவகாரங்களை கையாள வேண்டும் என்ற ஒரு முக்கிய ஒப்பந்தம் என்பது இதன் அடிப்படையில் போடப்பட்டதால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து தற்பொழுது பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் நிலையில் கடுமையான ஒரு கருத்துக்கள் என்பது காங்கிரஸ் சார்பாகவும் முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் 1972ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பொழுது அப்பொழுதைய பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அவருடைய தலைமையில் இந்த ஒப்பந்தம் ஷிம்லாவில் கையெழுத்தான நிலையில் அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் சார்பில் இன்று இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கக்கூடிய மூத்த தலைவர்களான கே.சி. வேணுகோபால், ப. சிதம்பரம் மற்றும் கே.சி. ராகுல் காந்தி ஆகியோர் முன்வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பஹல்காம் விவகாரத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும், அதில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, தற்பொழுது இந்த நடவடிக்கைகளை எவ்வளவு தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் ஷிம்லா ஒப்பந்தத்தினுடைய ரத்து செய்யும் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சிறை கைதிகளுடைய நிலை என்னாக போகிறது, அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய சிறை கைதிகளுடைய நிலை என்னாக போகிறது என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த சமயத்தில் சுமார் 90,000க்கும் அதிகமான கைதிகளுடைய பரிமாற்றம் என்பது நல்லெண்ண அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் ஒவ்வொரு சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தினுடைய அந்த நாட்களையொட்டியும் இந்த நல்லெண்ண அடிப்படையில் இரு நாடுகளும் தங்களிடம் இருக்கும் கைதிகளை நல்லெண்ண அடிப்படையில் விடுவிப்பது வழக்கமாக கொண்டிருந்தது. அதற்கு ஒரு முதன்மையான ஒரு ஒப்பந்தமாகத்தான் இந்த ஷிம்லா ஒப்பந்தம் என்பது பார்க்கப்பட்ட நிலையில் அதனுடைய ரத்து செய்வது என்பது கடுமையான ஒரு தாக்கத்தை நிச்சயமாக கொண்டு வரும் என்றுதான் கூற வேண்டும். காங்கிரஸை பொறுத்தளவில் இந்த விவகாரத்தில் அவர்களுடைய கருத்துக்களையும் முன்வைக்குவதற்கான ஒரு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உள்ளது. அது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி இந்த அமைச்சரவை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விரிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர் அளிக்கக்கூடாது என்ற ஒரு கடுமையான கருத்துக்களை கே.சி. வேணுகோபால் ஏற்கனவே கூறியிருந்தார். அதே போல திமுக, சமாஜ்வாதி கட்சிகளும் பிரதமரை இந்த நேரடியாக விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். சிறிய கட்சிகளுக்கு இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டதற்கும் கடும் கண்டனத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையாக முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அந்த லைப்ரரி பகுதியில் தான் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது மாலை 6 மணிக்கு சரியாக நடைபெற உள்ளது. சுமார் 20 நிமிடங்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய ஒரு பிரசன்டேஷன், ஒரு டீடைல்டு பிரசன்டேஷன் என்பது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கு அனைத்து கட்சிகளுக்கும் விளக்கப்பட உள்ளது என்ற ஒரு தகவலையும் முதற்கட்டமாக வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி தற்பொழுது தெரிவித்துள்ளார்.